பதினெட்டு தொட்டனை துரும் மணக்கணை மாதக்க கட்டனை துரம் எழியு இருந் தம்பி இல்வாடு வதெல்லாம் விருந்த காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட். சவுண்ட் எல்லாம் ஓகேப்பா? சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 ரூபா வாங்கி கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். போன இடத்துல 4 லாரி லோடு இருந்துச்சு, 3 லாரி லோடு வந்து அரசியல்வாதி கொண்டு போயிட்டா, மிச்சம் 1 லாரி லோட கொண்டாந்து நீ கொட்டியிருக்கேன். இதுக்கு மேல எவன் செய்வான்? பிரதமர் வாகன பேரணி சென்ற தியாகராயர் நகர் சாலை பகுதியில் குறைந்த அளவிலேயே கூட்டமும் காணப்பட்டது. எதிர்கட்சிக்கார மத்த என்ன நினைப்பான்? தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். இதனால் பேரணியின் போது பிரதமர் வாகனத்துடன் சேர்ந்து மக்களும் நடந்து சென்றனர். அந்த நாய் குடிக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. கூட்டம் குறைவாக இருந்ததால் 1 மணி நேரம் வரை நடத்த திட்டமிட்டிருந்த பேரணி சுமார் 40 நிமிடங்களுக்குள் நிறைவடைந்தது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பாரத பிரதமருடைய சென்னை வருகை மிகுந்த உற்சாகமான வரவேற்பு நம்முடைய சென்னை மக்கள் பிரதமருக்கு அளித்திருக்கிறாங்க. அன்பு மலையை பொழிஞ்சிருக்கிறாங்க. இன்றையினுடைய எழுச்சி என்பது சென்னையினுடைய கள நிலவரத்தை காட்டுகின்றது. யார் பாது கிரவுடு? நிச்சயமாக சென்னையினுடைய 3 தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வரும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. வேலூரில் மோடியை வரவேற்க ஆள் இல்லாமல் சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி, மோடியை வரவேற்க ஆள் இல்லாமல் சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முறையாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த நிலையில் அவரை வரவேற்க ஆள் இன்றி வெறிச்சோடிய சாலையில் அவர் கையசைத்தவாறே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை வரவேற்க காலை 9 மணிக்கே வந்து பெண்கள் காத்திருக்க பல மணி நேரம் ஆகியும் வேட்பாளர் வராததால் பெண்கள் வெயிலேயே காத்து கிடக்கும் நிலை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தும் தலைக்கு 100 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக பெண்கள் புலம்பியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. மாட்டிக்கிட்ட பங்கு. 4 மணி நேரம் காத்திருந்து வேட்பாளரை வரவேற்றாலும் எங்களுக்கு 100 ரூபாய் மட்டும் வழங்கப்படுவதாகவும், வேற வேலைக்கு சென்றிருந்தால் கூலி அதிகமாக கிடைத்திருக்கும் என. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. வேட்பாளரை வரவேற்க காத்திருந்த பெண் ஒருவர் புலம்பும் வீடியோ தற்பொழுது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ வாடா அங்க பதில் சொல்றா. வாடா டேய். புடிச்சு கஞ்சிர வேணாப்பா. நண்பர்களுக்கு சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனிதடா. பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா? பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நாக்கடை ஏறி வாங்கிடலாம்டா. இவன் ஒருக்கும் போது வாங்க போவோம். சத்தமா பேசுங்க. பேச முடியாது. 10 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது.
வேண்டாம் சார். தேங்க்யூ சார். நான் மீடியா நண்பர்களுக்கு சொல்றது, என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். தி நெக்ஸ்ட் டே மக்களை பார்க்க வந்துருக்கோம், மீடியா பார்க்க வரல. புரியுதா? மீடியா வரணும்னா அந்த வண்டி முன்னாடி போகணும். கண்டிப்பா விதேசி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பார்க்கலாமா? உங்க ஓனர்ட்ட ஃபோன் பண்ணிட்டுமா? யோ, யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான தெரு. இப்போ நீ தப்பே பண்ணல வச்சுக்க, உனக்கே கோவம் வருது, உடம்புல ஏன் வேர்த்து கொட்டுது? ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாங்க உடனே சொன்னதுக்கு லாப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? நியூஸ் சேனல் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பெரிய அட்டூழியம் பண்ணிக்கிறாங்க. தினேசன் ஐஸ்வர்யா ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்னா யாரு பேச்சும் கேட்கறது? கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. பயப்படாத, பயப்படாதா. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? சீமானனுக்கு சின்னம் இல்ல, ஓட்டும் இல்ல. இப்ப அண்ணாமலை மேல சீமானன் உட்கார்ந்துட்டார். உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. இல்ல இன்னும் நீங்க காடாவது சமயம் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன், டென்ஷன் ஆகாம உட்காருங்க. களம் அப்படிங்கறதுல போட்டி 3 அணிகளாக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த. 3 அணினா நான் என்ன சொல்ல போனா 4ன்னு சொல்லணும். 4 முனை போட்டியா இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நம்ம மறுக்கல. அதிமுக கூட்டணி இருக்கு, பிஜேபி அப்படிங்கறத ஒரு வலுவான கூட்டணியாக நான் பார்க்கிறேன். உண்மையான போட்டியே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் சீமானுக்கும் தாங்க. உண்மையான போட்டி விளையாடுங்க அப்படி சொல்லி அப்படின்னு தப்பா எடுக்காது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன்.